மாட்டி விட்டா வாசத்துக்கு வெளியே இருந்துருவாங்க. ஏய் டீச்சர் இஸ் கமிங். மாப்ள டீச்சர் கமிங் அது என்ன மாப்ள அர்த்தம்? ஏய் மச்சி டீச்சர் வரலாம் பண்டத்தை எல்லாம் உள்ள எடுத்து வைங்க. யாராச்சும் வாயில மூவர் படுறீங்கன்னா துப்பிடாதீங்க. நாக்கு கீழ ஒளிச்சு வச்சுக்காங்க. Good morning teacher. Good morning teacher. Hey very full where are you seeing? என்ன டீச்சர்? சீயா. என்ன ஆகுது? ஏய் மச்சி அது சீங்கா. Did you finish your homework? டீச்சர் வீட்ல நிறைய வர்க் இருந்துச்சு அதனால ஹோம்வொர்க் எழுதல. டீச்சர் நானும் ஹோம்வொர்க் எழுதல. எனக்கு நேத்து நிறைய வேலை. டேய் அப்படி என்னடா வேலை? டீச்சர் கோயிலுக்கு போய் வேண்டாம். குளத்துல போய் மீன் பிடிச்சோம். சப்பல் தூக்கிலாண்டோம். கொட்டை அடிச்சுலாண்டோம். அது மட்டுமா செஞ்சு அடுத்த வீட்ல மாங்காய் தின்னுட்டு நாங்க வீட்ல உட்கார்ந்து எங்க அப்பா மொபைல்ல ரீல்ஸ் பார்த்தா அப்புறம் புரோட்டா சாப்பிட்டு தூங்கிட்டோம். அப்ப யாருமே நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எழுதல படிக்கவே இல்ல. டீச்சர் நாங்க நேத்து ஹோம்வொர்க் எழுதிட்டோம். டீச்சர் நாங்க டெஸ்ட்க்கு படிச்சோம். டீச்சர் we are ready for me test. டீச்சர் அந்த பசங்க எந்த படத்துக்கும் ஹோம்வொர்க் எழுத மாட்டாங்க. ஏய் சோமரே யாரெல்லாம் மாட்டி விடுற பல்ல பேத்துறேன். ஏய் ஃபூல். ஒழுங்கா நிக்க மாட்டியா? ஓகேவா? கால் வலிக்குல்ல? ஒழுங்கா பேச மாட்டியா? ஒழுங்கா தான பேசுறேன். நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா பண்ணுத? என் நண்பன்டா. என் நண்பன்டா. அன்பேண்டா. ஏய் டீச்சர்ட்ட ஒழுங்கா மரியாதையா பேசுங்கடா. ஏய் பூமர் அங்கிள் எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து சாத்திக்கிட்டு இருங்க. கெட் அவுட். என்ன டீச்சர் கட் அவுட்டா? யாருக்கு கட் அவுட்? டேய் உங்க எல்லாத்தையும் டீச்சர் கிளாஸ் விட்டு வெளிய போக சொன்னாங்க. டேய் டீச்சர் சொல்றத கேளுங்கடா. தேவானமா வெளியே போலாம். டேய் கிளாஸ்க்குள்ள ஒரே புழுக்கமா இருக்கு. வாங்க சீக்கிரமா வெளிய போவோம். டேய் கண்ணுங்களா கிளாஸ் விட்டு வெளிய போனீங்கன்னா எப்படிடா படிப்பீங்க? உங்க வாழ்க்கைய பத்தி கவலையே இல்லையா? டீச்சர் எனக்கு என்ன கவலைனா கொத்தனார் வேலை செஞ்சு சமாளிச்சுடுவேன். தூத்துக்குடி கொத்தனார் வீட நல்லா கட்டணும். டீச்சர் நான் வேற வீட்ல போய் வாழ்ந்துருவேன். வாழ போற பிள்ளை எனக்கு சமையல் தெரிஞ்சாலே போதும். டீச்சர் எனக்கு எங்க அப்பா வச்சுட்டு போன நிறைய வயல் இருக்கு. நான் படிச்சு ஒன்றும் சாதிக்க போறதில்ல. பாய். ஏய் சோமரே तुमके तुम्हें சப்ப பாய். 10 years later. Start. Hi madam. Hello sir. Madam, how many people come for lessons? Sir, just 2 people. Number 1 come in. தேவானக்கா. என்னப்பா லைசென்ஸ் போட வந்திருக்கியா? என்ன படிச்சிருக்க? ஐயா படிப்புக்கும் லைசன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? டேய் நீ ரகு தானே? ஆமா மேடம். நீங்க யார்? உங்களை எங்கேயும் பார்த்த மேல இருக்கு. டேய் நான் தானே இந்துஜா. மேடம் உங்களுக்கு இந்த ஆள தெரியுமா? ஆமா சார். என்னோட கிளாஸ் மட் 8ஆம் கிளாஸ் வரை படிச்சான். அப்புறமா படிப்பு நிறுத்திட்டு கொத்த வேலை போயிட்டான். ஹலோ மிஸ்டர். ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க அது என்ன? படிப்புக்கும் லைசன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதை கேட்டேன். அரசாங்கத்துல சட்டத்திட்டங்கள்லாம் மாறிட்டு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு லைசென்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி லைசென்ஸ் கிடைக்காது. டேய் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருக்கலாம்னா கோயிலுக்கு போறேன் சாமியால போறேன் சப்பல் தூக்க போறேன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திட்டு எந்த சாமியும் உன்னை காப்பாத்தாது. படிப்பு மட்டும்தான் உன்னை காப்பாத்தும். படிக்கிற வயசுல கோயிலுக்கு போனேன், மீன் பிடிச்சேன், ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சேன்னு இருந்தா உங்களால படிக்க முடியாது. நீங்க அதை மாதிரிலாம் செய்யாம நீங்க நல்லா படிங்க. ஹாய் டார்லிங். டார்லிங் எனக்குன்னு ஒன்று வாச்சிருக்கேன். டார்லிங் நான் பேங்க்ல இருக்கேன். எனக்கு எப்படி லோன் கிடைச்சிருக்கும்? நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்திருக்கேன். எங்க லோனை எடுத்து கொடுப்பாங்களா? நீங்க என்ன அப்ளை பண்றீங்க? எங்க நான் சிறு தொழில் செய்ய லோன் கேட்டு வந்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேங்க. 17 வயசுலயே கல்யாணம் முடிச்சேன். எங்க வீட்டுக்காரர் இறந்தாரு. அவன் குடிச்சிட்டு அங்கே தான் படிச்சு கிடப்பான். ஐயோ பாவமா நீ. ஆனால் இப்போ புதுமை சட்டம்லாம் அப்படி அவனுக்கு போய் கேள்வி சரி கையை விளையாட போயிட்டாரு. ஐயா உள்ளே வரலாமா? ஆமா ஓகே. என்ன ஐயா வணக்கம். எங்க வீட்டுக்காரர் ரொம்ப சுமாரான வேலை தான் பார்க்குறாங்க. அதனால ஏதாவது சிறு தொழில் செய்து வாழ்க்கையில முன்னேறணும் ஆசைப்படுவேன். சரி பண்ணி படிச்சுட்டு வீட்டுக்காரர் படிச்சுக்காரு. நான் 9ஆம் கிளாஸ் பாஸுங்க. எங்க வீட்டுக்காரர் 8ஆவது பாஸுங்க. இப்போ அரசா சட்டம் பாதிச்சுப்பா. 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணா தான் லோன் உண்டு. 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்தா லோன் கிடையாது. ஆத்தாடி அத்தா இது என்ன அநியாய சட்டமா இருக்கு? ஆசா ஒரு இலவசமா புத்தகத்தை எடுத்துருக்காங்க. புத்தகம் எடுத்துருக்காங்க. மதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பயன்படுத்த ஜாலியாக இருந்துச்சு. நான் வீணடிச்ச காலத்துல உருப்படியா படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு லோன் ஆச்சு வாங்கியிருப்பேன். படிக்கிற காலத்துல படிக்காம காதல் கத்திரிக்கான அலைஞ்சி உங்க தலையை நீங்களே மண்ணா வாரி போட்டுக்கிறாதீங்க. நீங்களாச்சும் உருப்படியா படிச்சு முன்னேறுங்க. ஏதாவது ஹோட்டல் சாப்பிட போகலாம். ஓகேடா. ஏன் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குடா அங்க சாப்பிட போவாங்க. உங்களுக்கு என்னன்னா நான் ஒரு பிளேட் வடகரி. உங்களுக்கு சிக்கன் சுக்கா. உங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று. உங்களுக்கு வேட்டார் போவோம். சார் உங்களுக்கு என்னன்னா டேய் நீயா? டேய் மாப்ள நீயா? ஒன்னும் தெரியலையா நம்ம கிளாஸ் டான்லா.
என்னடா சப்ளையர் வேலை பாக்கியா? நான் படித்த படிப்புக்கு இந்த வேலை தான் கிடைக்கும். டீச்சர் எவ்வளோ சொன்னாங்களே அப்படின்னா கேட்காம இப்போ கஷ்டப்படுறீங்க. பள்ளிக்கூடத்தில் டேலண்ட் இருக்கணும், வாழ்க்கையில் என்னதான் போவாங்க. படிப்பு தான் நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தும்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். வரட்டுமா மாப்பிள்ள?